ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏயுடி சிஏடி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சதுன்னா வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. அப்போ எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்டை வந்து தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது வந்து என்கொயரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் அதுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சார்ட்டை நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சார்ட் தான் அது. ஸோ இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம், சரிங்களா? டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். டிபி அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நம்ம வந்து சார்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே, அந்த ப்ரைஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சார்ட்டை வந்து நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த சார்ட் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் இப்போ என்ன வந்து ட்ரெண்டு போயிட்டுருக்குது அப்படின்ற ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சிஹெச் வந்து மார்க்கெட் கொடுத்துருச்சு. அதாவது இது வந்து ஒரு பை சைட் சிஹெச், சரிங்களா? பை சைடு நான் வந்து புறப்பட போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு சிஹெச் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ரீசன் இங்கேருந்து இது வரைக்கும் ஏன் டேட்டா ரேஞ்ச் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. சரிங்களா? கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால நம்மளுடைய டேட்டா ரேஞ்ச் இங்கேருந்து இது வரைக்கும் இதுதான் வந்து நம்ம லோன்னு கன்சிடர் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்ம ஹைன்னு கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? ஹை அண்ட் லோ வந்து நம்ம இப்படி தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? எடுத்த உடனே வந்து மார்க்கெட் அந்த ஜோனை வந்து உடைக்குது. இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து போய்க்கிறேன். சரிங்களா? 5 மினிட்ஸ்க்கு போயிட்டு ஆக்சுவலாக வந்து ஜோன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து 2 ஜோன் வந்து காம்பினேஷன் தான். சரிங்களா? இந்த ரெண்டுமே வந்து 2 ஆர்டர் பிளாக் 1 by 1 இருக்குது. ஸோ ரெண்டுமே காம்பினேஷன் தான். நமக்கு சிஹெச் கிடைக்கிறதுலேருந்து தான் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்க போகுது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து சிஹெச் இங்கே தான் வந்து நம்மளுக்கு லோ பிரேக் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த லோ பிரேக் ஆனதுனால இப்போ நமக்கு ப்ரெசன்ட் சிஹெச் வந்து இதுதான். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து மார்க்கெட்டில் சிஹெச் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிற ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் ஃபுல்லாகவே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் பிளாக் தான் நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது. அப்படி அதிகம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிக் ஆர்டர் பிளாக் தான். ஸோ எஸ்எல் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலே போதுமானது தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்லைட்டாக மிஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து எடுக்காமல் போயிடுச்சு. பட் அடுத்து இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தோன்னா நமக்கு வந்து இந்த ஓபி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸ்டில் இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் விட்டுட்டு தான் போயிருக்கு. ஃப்யூச்சரில் வந்து மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த ஏசியன் லோ லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு வேளை நீங்கள் இங்கேயே என்ட்ரி போட்டிருந்தீங்கனாலும் ஓகே தான். பட் ஒரு பிப்ஸில் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு பிப்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கே போட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து மேலே வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வழக்கம் போல் 1 hourல தான் நம்ம வந்து அந்த ஓபி ஃபிக்ஸிங் பண்ணுவோம். 1 hourல ரீசன் ஸ்விங் ஹை எங்கே உங்களுக்கு இருக்குதோ இது வரைக்கும்னாலும் ஓகே. TP1 தான் வந்து நமக்கு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பை லக்கா என்னன்னு தெரில, இதில் வந்து ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி அடிச்சிருச்சு. ஸோ அடுத்து இருக்கிற ஃபைனல் டிபி தான். இடையில வந்து வேறு எதுவும் நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து இல்லை. சரிங்களா? இப்போ 5 மினிட்ஸில் போயிட்டு நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துலேயே 2 என்ட்ரி இருக்குங்க. ஃபஸ்ட் என்ட்ரி நீங்கள் வந்து ஒரு பிப்ஸில் மிஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பிப்ஸ் கூட இருக்காது அது ஆக்சுவலாக பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இருங்க,
இதோ ஒரு பிப்ஸ் கூட இல்லை, 0.1 பிப்ஸில் தான் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஒரு பிப்ஸ் கூட நமக்கு வரல. சரிங்களா? ஸோ இங்கேயே என்ட்ரி எடுத்திருந்தாலும் எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஆர்டர் பிளாக்கில் எடுக்கிறதுனாலும் நம்ம தாராளமாக வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1 hour போய்க்கிறேன். சரிங்களா? ஓகே, ஆக்சுவலி இப்போ தான் வந்து அந்த லிக்விடிட்டி நம்ம வச்சுருந்தோம்லங்க, எக்ஸாக்டாக அங்கே தான் அடிச்சிருக்கோம். இல்லை, எஸ், நம்ம அந்த லிக்விடிட்டி கொடுத்துருந்தோம்லங்க, அந்த இங்கே வந்து ஃப்யூச்சரில் மார்க்கெட் எடுக்கும் அப்படின்ட்டு மேலே வரைக்கும் போயிட்டு நம்ம கொடுத்த அதே இடத்துல தான் வந்து மார்க்கெட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போயிருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து நான் முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே போல் தான் மார்க்கெட்டும் வந்து செயல்பட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து டார்கெட் அடிச்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் டிபி வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இது வந்து டிபி ஹிட்டு தான். நேற்று போட்ட வீடியோஸ்லேயே வந்து இந்த ஒரு டார்கெட் ஹிட்டை வந்து நம்ம போட்டிருந்தோம். பட் ஸ்டில் இது வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே மேக்னெட் ஆன் பண்ணி வேலை செய்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஆர்டர் பிளாக் இதாகிடுச்சு. நானும் அதை பார்க்காம போஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஆர்டர் பிளாக் இது வரைக்கும் எக்ஸ்டெண்டு. பட் ஸ்டில் வந்து சிஹெச் கொடுத்ததுலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த என்ட்ரி வந்து வேலிடாக நம்ம அந்த ஜோனுக்குள்ளேயே வந்து இந்த என்ட்ரி வந்துடுச்சு. நம்ம ஒரு வேளை அந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா கூட இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்களா அந்த ஆர்டர் பிளாக்கில், அப்படி பார்த்தா கூட விக்கு மட்டும்தான் வெளியே போயிருக்குதோ ஒழிய பாடி க்ளோஸ் வந்து நடக்கலை. சரிங்களா? ஓகே, இதை தான் வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நான் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.